OpenAIன்ற கம்பெனியை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ChatGPTயோட பேரண்ட் கம்பெனி. அவங்க ஃபியூ வீக்ஸ் பேக் 2 மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒன்று ChatGPT-5, அதை பற்றி தான் வந்து பட்டி தொட்டிலேருந்து ஃபாரின் யூடியூபர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதை போட்டு அடிச்சிட்டு இருந்தவங்களும் ஒரு சைடு இருக்காங்க. ஆனால் அவங்களோட இன்னொன்று ஒரு மூவ் என்ன அப்படின்னா ஓப்பன் வெயிட் மாடல்ஸ். கம்பெனி பேர் மட்டும்தான் OpenAI, மற்ற எல்லாத்தையும் வந்து ப்ரீமியம் அண்ட் ஃப்ரீமியம் டயர்லேயே வச்சுருக்காங்களேன்றது எல்லாருமே வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு பதில் கொடுத்து ஆஃப் பண்ணுற மாதிரி அவங்க லாஸ்ட் வீக் 2 ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் அந்த 2 ஓப்பன் வெயிட் மாடல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்மளோட கம்ப்யூட்டரில் லோக்கலைஸ்டாக செட்டப் பண்ணலான்ற டுட்டோரியல் வீடியோ தான் இது இருக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேயோ இல்லை ஒரு ரிசர்ச் பேக்ரவுண்ட்லேயோ இல்லாத ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த லோக்கல் AI டூல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வைக்கிறது அவுட் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு டே இன் டே அவுட்டில் யூஸ் ஆகுன்றது ஐ கான்ட் அஷ்யூர். ஆனால் இந்த 2 ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் AI மாடல்ஸ் ஏன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இட் வில் கம்ப்ளீட்லி ஒர்க் ஆன் யுவர் மிஷின் அலோன். அதாவது இன்டர்நெட் தேவை இருக்காது. உங்களோட மிஷினோட பர்ஃபார்மன்ஸில் லோக்கலைஸ்டாக எந்த டேட்டாவையும் லீக் பண்ணாமல் ஒரு மாடலாக ஒர்க் ஆகும். இது ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் டீமில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய வந்து ப்ரொடெக்டட் அண்ட் பிரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பீப்புள் ஆர் நாட் வெரி கன்வீனியன்ட் வித் ஷேரிங். ஈவன் OpenAIயோட ஓனர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI தெரபிஸ்டாக நிறைய வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க அண்ட் வி கான்ட் ப்ரொடெக்ட் தெம் அப்படின்றத அவரே வந்து ட்வீட்டும் பண்ணியிருந்தார். அப்படி இருக்க பட்சத்தில் ரிசர்ச் ஆர் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கவங்க அவங்களோட ப்ரைவேட் அண்ட் சென்சிட்டிவ் டேட்டாவை அவ்வளோ ஈஸியாக ஹோஸ்டட் GPT மாடல்ஸ்க்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன்றது இங்கே ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் ரேதர் தென் கன்வீனியன்ஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ். இன்னைய டேட்டில் பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், ChatGPT, Gemini, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் கன்சியூமர் கிரேடுக்கு போய் ரீச் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவங்க அது ஒரு OpenAI ஒரு ஏஐயே அதை பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நோ. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறதுக்கோ, AI தெரபிஸ்ட் வச்சுக்கிறதுக்கோ, இல்லை லிட்டரலாக கூகுள் அண்ட் அதர் சர்ச் இன்ஜின்ஸில் தேட வேண்டிய விஷயத்தையுமே வந்து இவங்க இந்த AI மாடல்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. எனக்கு 10,000க்குள்ளே நல்ல ஃபோன் சொல்லு, ஆர் இந்த பட்ஜெட்டில் நான் PC பில் பண்ணணும், இல்லை கிவ் மீ த காம்போனன்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை தான் நிறைய பேர் AI மாடல்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரியான கன்சியூமர் கிரேட் queries இந்த லோக்கல் மாடல்ஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இட் வில் டூ, பட் அவ்வளோ அப்டேட்டடாக இருக்காது. பிகாஸ் இந்த மாடல்ஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகி உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய நாள் ஆயிருக்கும். அப்போது அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் டேட்டடாக இருக்கும். இட் மைட் நாட் பி ரெலவெண்ட் டு யுவர் ஆக்சுவல் query. அப்படி இருந்தும் இந்த லோக்கல் AI மாடல்ஸோட ப்ரைமரி யூஸ் கேஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், ரிசர்ச் அண்ட் மேத். அதாவது ஆக்சுவல் சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாடல்ஸ் கிட்ட கேட்கலாம். அதுக்கான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இதால் லோக்கலாகவே ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கான கேப்பபிலிட்டியில் தான் இந்த மாடல்ஸ்லாம் ட்ரெயின் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணணும், அதாவது ஒரு ரிசர்ச் டாப்பிக்லேருந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும், ஆர் யூ வாண்ட் டு டிரைவ் சம்திங் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாடல்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு இன்டர்நெட்டோ ரியல் டைம் டேட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ சொன்னாலும் இந்த டுட்டோரியல் வீடியோவை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்னிக்கல் யூசர்ஸ் ஃபாலோ பண்ணுற அளவுக்கான ஒரு மெத்தடில் தான் கொண்டு போகலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவல் ரிசர்ச் ஆர் டெக்னிக்கல் யூஸ் கேஸ் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி லோக்கல் AI மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இஃப் யூ ஹேவ் அ குட் எனஃப் PC, கேமிங் பிசியாக இருக்குது அப்படின்னா இன்னும் பெட்டர். ஆர் லேப்டாப் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹை அண்ட் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி இருக்கல தான் இது ஒர்க் ஆகும். ஏன்னா அதோட மினிமம் ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் டு ஓவர் த வீடியோ. அந்த மாடல்ஸ் என்னன்றதை காமிச்சிடுறேன். அதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் openai.com/openmodels. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா they have introduced 2 மாடல்ஸ். ஒன்று வந்து GPT-OSS 120B அண்ட் இன்னொன்று GPT-OSS 20B. இந்த 120Bன்றது லார்ஜ் அண்ட் ஓப்பன் மாடல். ஆனால் இதுக்கான ரெக்குயர்மெண்ட் ஒரு கன்சியூமர் கிரேட் PCயில் இருக்காத ஒன்று. இட் அட்லீஸ்ட் ரிக்வயர்ஸ் 80 GB ஆஃப் VRAM, அதாவது GPU மெமரி அவ்வளோ இருக்கணும், அப்போ தான் இதால் ஒர்க் ஆக முடியும். Whereas the other one, GPT-OSS 20Bன்றது medium sized and it can work on GPUs with at least 16 GB. இந்த மாடல் தான் நம்ம இன்றைக்கி பிக் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா 16 GB ஆஃப் VRAMன்றது ஒரு கேமிங் PCயில் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த பேஜை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதோட யூசேஜ் கைட்லைன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் மேலே வந்து 3 URLs இருக்கும். ஹக்கிங் ஃபேஸில் ட்ரை பண்ணுறது, கிட்டப்பில் ட்ரை பண்ணுறது அண்ட் ட்ரைஆர் மாடல்ஸ்னு ஒரு ஆப்ஷன். இந்த ஹக்கிங் ஃபேஸ் மெத்தடுன்றது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். யூ ஹேவ் டு இன்ஸ்டால் ஃப்ரம் த கோடிங் லாங்குவேஜ் எல்லாமே வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் தட் ரவுட் டுடே. ஈவன் கிட்டப்புமே ரொம்ப சிமிலர் தான். இந்த மாடல்ஸுக்கு அவங்க ரொம்ப ஈஸியாக ஒரு சில வேஸ் கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த ட்ரையர் மாடல் போனீங்க அப்படின்னா யூ வில் பி லேண்டிங் இன் அ பிளே கிரவுண்ட். இந்த 2 மாடலையும் OpenAI அவங்களே ஹோஸ்ட் பண்ணி உங்களுக்கு யூசேஜ், அதாவது ஜஸ்ட் லைக் ChatGPT மாதிரியே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூ கேன் ட்ரை இட் அவுட். இது ஏன் வந்து அவங்க ட்ரை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட ரீசனிங் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத உங்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதோட ரெப்ளிகா தான் உங்களோட லோக்கல் ஏஐயில், அதாவது உங்களோட லோக்கல் மிஷினில் ஒர்க் ஆகவும் போகுது. ஸோ நம்ம இந்த கேஸ்க்கு 20B தான் பிக் பண்ணியிருக்கோம். அதை வச்சு ஐ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஃபியூ கொரிஸ். அதில் ஃபஸ்ட்டு நான் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, லோக்கல் ஏஐயில் எப்படி வந்து இந்த மாடல் பெட்டராக இருக்கும்? பிகாஸ் தேர் வர் மல்டிபிள் அதர் லோக்கல் ஏஐ மாடல்ஸ். இந்த ChatGPT பூம் ஆனதுலேருந்தே எக்கச்சக்கமான லோக்கல் ஏஐ மாடல்ஸ் மார்க்கெட்டில் சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் OpenAI கொடுக்கும்போது அதோட அக்யூரேசி அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. இந்த கம்பேரிசனில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லார்ஜ் ஸ்கேல் அண்ட் க்ளவுட் மாடல் தான் பெனிஃபிட்டாக இருக்கும். பிகாஸ் இட் கேன் ஹேண்டில் ஈவன் 175 பில்லியன் ப்ளஸ் பேராமீட்டர். Whereas local AI model typically handles 125 million to 1 billion parameter. In this case, it's 20 billion parameter train on our model, but on a generalized scale, it gives the comparison. And deployment வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ChatGPT யூஸ் பண்ணால் நம்மளோட ஃபோனோட பர்ஃபார்மன்ஸோ இல்லை பிசியோட பர்ஃபார்மன்ஸோ டாப் நாட்ச்சில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஹியர் வி நீட் அட்லீஸ்ட் 8GB. அதாவது ஒரு சின்ன மினி மாடல் ஒர்க் ஆகணும்னா கூட மினிமம் 8GB ஆஃப் VRAM தேவைப்படும். ஸோ வி நோ இந்த டிஃப்ரென்சஸ்லாம் நம்ம புரிஞ்சு தான் லோக்கல் ஏஐ மாடலில் தேடி வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ளே கிரவுண்டில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாடல் உங்களோட பர்பஸ்க்கு என்ன மாதிரி யூஸ் ஆகுன்றதை பார்த்துட்டு, இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் ப்ரொசீட் வித் த டவுன்லோட் ஆப்ஷன். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி லேண்டிங் வித் 3 ஆப்ஷன்ஸ்: ஹக்கிங் ஃபேஸ், ஒலாமா அண்ட் LM ஸ்டுடியோ. ஹக்கிங் ஃபேஸ் தான் மோஸ்ட் டெக்னிக்கல் வேவாக இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செட் பண்ணுறதுலேருந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து யூ ஹவ் டு டேக் கேர். செகண்ட் திங் இஸ் LM ஸ்டுடியோ. இட் இஸ் கைண்ட் ஆஃப் செமி டெக்னிக்கல்னு கூட சொல்லலாம். சிம்பிளர் தென் ஹக்கிங் ஃபேஸ், பட் நாட் ஆஸ் சிம்பிள் அஸ் ஒலாமா. நம்ம இந்த வேக்கு யூஸ் பண்ண போகிறது ஒலாமா தான். அது என்னன்றதை வில் ஷார்ட்லி சி. ஒலாமான்றதை சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அது ஒரு கண்டெய்னர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதில் வந்து ப்ரீ பில்ட்டாக இருக்கும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு செட்டப் ஒலாமா அண்ட் செட்டப் யுவர் மாடல் அண்ட் தட்ஸ் இட். ஸோ ஒரு 2 ஸ்டெப் அப்ரோச் மாதிரி தான் அது இருக்க போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு வில் டவுன்லோட் ஒலாமா. ஐம் யூஸிங் விண்டோஸ். ஐ வில் பி டவுன்லோடிங் விண்டோஸ் வெர்ஷன். நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அதாவது ஒலாமாவை செட் பண்ணிட்டோம். இங்கே யூ ஜஸ்ட் ஹேவ் டு செலக்ட் த மாடல். இஃப் இட் இஸ் நாட் ஆல்ரெடி செலக்டட் as GPT-OSS 20B, நீங்கள் ஜஸ்ட் அந்த மாடலை செலக்ட் பண்ண வேண்டியதான். அண்ட் இங்கே நீங்கள் பாருங்கள், கீழே யூ ஹாவ் அதர் மாடல்ஸ். ஈவன் டீப்சீக்கோட மாடலுமே இங்கே இருக்குது. 8 பில்லியன் மாடல், ஜெம்மாவோட 12 பில்லியன் மாடல், அண்ட் திஸ் இஸ் 27 பில்லியன் மாடல். இது எல்லாமே வந்து இந்த மாடல்ஸ்லாம் பற்றி படிங்க. உங்களோட மிஷினோட கேப்பபிலிட்டி இதில் தான் இருக்குது. இஃப் யூ கேன் ரன் இட், யூ கேன் செலக்ட் தோஸ் மாடல்ஸ் ஆஸ் வெல். இந்த ஒலாமான்றது நாட் ஜஸ்ட் GPT-OSSக்கானது மட்டும் கிடையாது. அண்ட் இன் மை கேஸ் எங்கிட்ட 16GB ஆஃப் VRAM இருக்குது, 64GB ஆஃப் RAM அண்ட் 12 கோர் 24 த்ரெட் ப்ராசஸர். இந்த ஒலாமா மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் மேக்ஸ் த லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் அண்ட் ரேமும் சொல்லவே தேவையில்லை. இட் ஜஸ்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஒலாமா ப்ராசஸ். பட் அந்த ரீசனிங், அதாவது ஆக்சுவல் ப்ராசஸிங்லாம் நடக்க போகிறது உங்களோட VRAMல மட்டும்தான். அது இந்த 20B மாடலுக்கு மினிமம் 16GB இருக்கணும். அண்ட் ஐ ஹாவ் மெட் த மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அதே கொஷின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கொரியை ரைஸ் பண்ணும்போது இந்த மாடல் டவுன்லோட் ஆகும். அதாவது இது வரைக்கும் நான் ஒலாமா மட்டும்தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாடல்ஸ் எதையுமே நான் டவுன்லோட் பண்ணலை. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் வென் ஐ சென்ட் த கொரி, எனக்கு இந்த மாடல் டவுன்லோட் ஆகி என்னோடய மிஷினில் ஸ்டோர் ஆக போகுது. திஸ் 12GB or 13GB ஆஃப் மாடல். இது ஒன் டைம் தான் நடக்கும். அண்ட் ஒன்ஸ் தட் இஸ் டன் அண்ட் செட்டப், நீங்கள் இதை திரும்ப திரும்ப ரீகான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் ஆர் ரிமூவிங் த மாடல்ஸ். ஸோ 15 மினிட்ஸுக்கு அதை யோசிச்சது எனக்கு எவ்வளோ டீட்டெயில்டான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஈவன் ஃபார் மை ஸ்லைட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் கொரி. என்னோட வீடியோட பாட்டம் லைனுமே ஆல்மோஸ்ட் இது தான். உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் காஸ்ட் ப்ரெடிக்டபிலிட்டி ஒரு மேட்டராக இருக்குது. இஃப் யூ ஆர் இன் த ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், லோக்கல் ஏஐ மாடல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து முடியும். அது ஈவன் உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்ஸாக கூட இருக்கலாம், வேர் யூ ஹேவ் டேட்டா ப்ரைவசி இஷ்யூஸ். இன்ஃபேக்ட் இதுதான் என்னோட சஜஷனுமே. உங்களோட டேட்டா ப்ரைவசி எங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கோ அங்கே இந்த லோக்கல் ஏஐ மாடல்ஸோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு
வேறெவர் யூ கேன் சின்ன சின்ன கொரீஸ் இதெல்லாம் வந்து லீக் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ரெகுலர் டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஹோஸ்டட் அண்ட் ஆர் எதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் அண்ட் இன்டென்சிவ் பவர் தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஹோஸ்டட் அண்ட் ப்ரீமியம் சர்வீசஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். ChatGPT Pro அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் மாடல்ஸ். பட் இந்த மிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூ ஷுட் அட்லீஸ்ட் நோ தட் தேர் இஸ் அ லோக்கல் ஏஐ மாடல். அதுக்கான ஒரு வீடியோவாக இதை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த சேனலில் ஆடியோ ஏஐ பார்த்துட்டோம், இப்போ வந்து ஒரு ரீசனிங் ஏஐ பார்த்துட்டோம். கூடிய சீக்கிரம் லோக்கலில் ரெண்டர் ஆகக்கூடிய ஒரு வீடியோ ஜென்ரேட்டிவ் அண்ட் இமேஜ் ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றியும் இந்த சேனலில் பார்த்துடலாம். இந்த GPT-5 வந்த உடனே ஒரே ஒரு கொஷினை கேட்டு இந்த மாடல்ஸ் வந்து அடிக்கடி நடிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னதுன்னா, ஹவு many hours in strawberry? அதையே நம்ம இங்கேயும் கேட்டு செக் பண்ணுவோம். Thought for 6.2 seconds and the answer is 3 hours in strawberry. இது ரொம்ப ஒரு சிம்பிளான கொஷின் தான். ஆனால் ஏன் இதுக்கு கூட வந்து GPT-5 ஸ்ட்ரகிள் ஆகுதுன்றது அதோட ரீசனிங் மாடல் அண்ட் ஹவு இட் இஸ் டிசைன்டு டு கிவ் த அவுட்புட். அதுக்குள்ளே ரொம்ப டெக்னிக்கலாக நான் போவேன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாடலால் ஒரு ரீசனிங்கை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் நம்மளோட OpenAI வெப்சைட்லேயே வந்து இந்த மாடல்ஸோட ஒரு கம்பேரிசன் சார்ட் இருக்கும். இஃப் யூ கேன் சி, எஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 120B அண்ட் 20Bயோட ரேங்கிங், ஸோ ஹையர் த நம்பர் இஸ் ஹையர் த ரிசல்ட்னு வச்சுக்கலாம். இருக்கிறதுல லீஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20B தான். OpenAI O4ஓட மினி மாடலை விட இது கம்மி தான், 85.3 தான் இதோட அக்யூரசி. அண்ட் காம்படிஷன் மேத்துக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96 ஸ்கோர் பண்ணியிருக்கு இந்த 20B, அதாவது மீடியம் ரேஞ்ச் மாடலே, விச் இஸ் இன்ஃபேக்ட் மோர் தென் O3 மாடல். GPT-3 விட இந்த 20B மாடல் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் நாட் ஆப்வியஸ்லி வந்து 4 அண்ட் 5 வந்து கொஞ்சம் அதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாடல்ஸ் தான். இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், டு சி வாட் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் வித். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஐ ரிசல்ட்ஸ் ஆர் நாட் 100% அக்யூரேட் அண்ட் 100% ரிலையபிள். உங்களோட ஓன் ரிசர்ச் நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்களோட ஒரு மோனோட்டானஸ் ஒர்க் ஆர் சில டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து இந்த ஏஐ மாடல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட லோக்கலில் ஒரு ரிசர்ச் ஃபைல் இருக்குது, லெட்ஸ் சே 1000 பேஜ் PDF இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கிரிப் பண்ணி எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல இந்த லோக்கல் ஏஐ மாடல்ஸ் வித்தவுட் லூசிங் மை இன்டெகிரிட்டி ஆர் ப்ரைவசி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி இந்த மாடல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் இதுதான் இந்த லோக்கல் ஏஐ மாடல்ஸோட பெனிஃபிட்டாக நான் பார்க்குறது. அஃப்கோர்ஸ் ஆன்லைன் மாடல்ஸ் கண்டிப்பாக தேவை தான் ஃபார் ஸ்கேலபிலிட்டி ஆர் மொபிலிட்டி. இந்த லோக்கல் ஏஐ மாடல்ஸ் உங்களால் முடியும் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி டு ரன் தோஸ், எக்ஸ்ப்ளோர் தெம், ஜாலியாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி லோக்கல் ஏஐ மாடல்ஸை வச்சு ட்ரை பண்ண போகிறீங்க ஆர் உங்களோட யூஸ் கேஸ் என்னன்றது இஃப் யூ கேன் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டூல் அண்ட் டெக்னாலஜி பற்றி வீடியோ இருக்குது அப்படின்னா அதுவும் இந்த சேனலில் சீக்கிரமாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய். Perplexity நான் பேர் வச்சிருக்கேன்.